இன்னைக்கு நம்ம Black Clover 50 ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். நம்ம ஆளுங்க எல்லாரும் திருப்பி ஹைடோட்டுக்கு சேஃபா வந்திருப்பாங்களா? எல்லாருமே வந்தது வராம ரொட்டீனா அவங்க வேலை என்னவோ அதையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் கார்டனை அவங்க கூட கூட்டிட்டு போகலங்கிற விஷயத்தையே கார்டன் ஓரமா வந்துக்கிறத பார்க்க தான் கவனிக்க. கார்டன்லாம் கண்ணில் ஓரமா கண்ணீரோட வச்சா என்னை கூட்டிட்டு போகல பார்த்தியா, நான் எங்கேயாவது வெளியில போகணும்னு விருப்பப்பட்டேன், ஆனா எப்பயும் என்னை எங்கேயும் கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிறீங்க, நானும் உங்க பக்கம் இருந்து சண்டை போடணும் அப்படின்னு விருப்பப்படுறேன், இருந்தாலும் என்ன நீங்க கூட கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா, என்ன சேர்த்திக்க மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி செம ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இருந்தாலும் கார்டன் பேசுறதுங்கிறது வாய்க்குள்ளேயே தான் முணங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே அவனை யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க. அவன் பேசாம அவன் குரல் இல்லாம இருக்கும்போது அவன் இருக்கிறானா இல்லையா அப்படிங்கறதையும் யாரும் உணர மாட்டாங்க. அப்போ நம்ம கேப்டன் யாமியை வந்துட்டு இந்த மாதிரி இப்போ மிஷனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஆகையால் விசார்ட் கிங் கிட்ட போய் இவங்க ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். அதுக்காக இப்போ நம்ம வெட்டோ கூட பார்த்தா ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருந்தானுங்களே, அவங்க 4 பேரையும் நம்ம சார்மி அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாளா அவளோட பையில, அந்த ஆளுங்களை கூட்டிட்டு போறதுக்காக சார்மியும் கூட கூட்டிட்டு போக போர்ட்டலுக்காக நம்ம ஃபின்ராலையும் கூட்டிட்டு வராங்க. ஆஸ்தாவும் நானும் வரேன்னு கத்தும்போது ஓகே ஃபைன், எப்படியும் விசார்ட் கிங் இந்த வேலையை நம்ம கிட்ட கொடுக்கும்போது நீயும் இருந்த, அதனால நீயும் வரலாம், ஒன்னும் தப்பு இல்லைன்ட்டு எல்லாரும் வராங்க. அப்படி வெளியில வரும்போது நம்ம ஹீரோ பக்கத்துல அந்த ஆன்டிபோர்டு வருமா, அதை பார்க்கக்குள்ளதான் ஹீரோக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. நம்ம மேக்னாவோட வில்லேஜுக்கு ஹீரோ பையன் அவனோட முதல் மிஷனுக்காக போயிருந்திருப்பான்ல, அப்போ அங்கேயுமே அந்த ஆன்டிபோர்ட் பார்த்தா ஒரு விதமான ஒரு ஸ்டோனை வந்து எடுத்து வந்திருக்கும். ஒருவேளை அதுவும் மேஜிக் ஸ்டோனா இருக்குமோன்னு யோசிக்க, இருந்தாலும் அதுக்குள்ள அவன் யோசிக்கிறதுக்குள்ளேயே மத்தவங்க கூட்டிட்டு போயிருவாங்களா. ஆனா அந்த மேஜிக் ஸ்டோனுங்கிறது நம்ம ஹீரோவோட ரூம்லயே தான் இருக்கும். ஊருக்குள்ள வந்தாச்சு. போய் விசார்ட் கிங்க மீட் பண்றதுக்கு முன்னாடி ஃபின்ரால பார்த்து யாமி, ஓகே குட்டி பையா நீ வரணுங்கிற அவசியம் கிடையாது, நாங்க போய் விசார்ட் கிங்க மீட் பண்ணிட்டு வரோம், அது வரைக்கும் நீ ஏதாவது கடத்தெருவை சுத்தி பார்த்துட்டு வான்னு சொல்ல, நான் ஏன் விசார்ட் கிங்க மீட் பண்ணக்கூடாது, நானும் உசுறு கொடுத்து சண்டைலாம் போட்டிருந்திருக்கேன், இரு விசார்ட் கிங்க நான் ஏன் மீட் பண்ணணும், இவனுங்க போயிட்டு வர வரைக்கும் ஊருக்குள்ள நமக்குன்னு கேர்ள் ஃப்ரெண்டா அமையிருக்கு ஏதாவது ஒரு பொண்ணுக்கு லக் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவோன்ட்டு வேகமா போயிருவோம் ஏதாவது பொண்ணை பார்க்கலான்னு. அதுக்கப்புறம் நம்ம விசார்ட் கிங்கே போய் மீட் பண்ணிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அந்த வெட்டோங்கிற ஒருத்தன் வந்தான், அவனை அச்சு காலி பண்ணியாச்சு, அவனோட பாடியும் கூட வந்த அல்ல கைங்க எல்லாரையுமே வந்து இப்போ இங்க பிரிசன்ல தான் வச்சிருந்திருக்காங்க. இப்போ சார்மியோட இந்த பவர்ஸை யூஸ் பண்ணி தானே இந்த பாடிஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க, எப்படி உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கு அப்படின்னு அவளை தூக்கி வச்சுக்கிட்டு, யாமி பாரு உனக்கு குழந்தை இருக்குன்னு கூட என்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தியா, மறைச்சிட்டே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பான். அப்புறம் எடுத்துட்டு வந்து அந்த மேஜிக் ஸ்டோனே கொடுக்கும்போது ஓகே ஃபைன், இது அங்க இருந்து எடுத்துட்டு வர இந்த வேலைங்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு புரியுது, ஏன்னா அங்க பீச்ல ஆல்ரெடி ஏகப்பட்ட மேஜிக் நைட் அந்த வெட்டோட ஆளுங்கிட்ட அடி வாங்கி இருக்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துச்சு, அதுல நிறைய பேர் இறந்து வேற போய் நின்றுருக்காங்களாமா, அதுவே ஒரு பெரிய இழப்பு தான் நம்மளுக்கு. இருந்தாலும் பிளாக் புல்ஸ் ஆன நீங்க அவங்கள நேருக்கு நேரு எதிர்த்தும் ஒரு உயிரிழப்பு கூட இல்லாம நீங்க சக்சஸ்ஃபுல்லா இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணதுங்கிறது ரொம்ப பெருமையா இருக்குதுன்னு சொல்லுவானா. அப்படி சொல்லிட்டு உன்னோட டீமும் சரி நீயும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு மனசுல நினைச்சு பாப்பாப்ல. ஏன்னா நம்ம விசார்ட் கிங் ஒரு ஸ்குவாடோட கேப்டனா இருக்கிற டைம்ல நம்ம கேப்டன் யாமிய அந்த ஸ்குவாட்ல ஒரு மெம்பர் ஆக்கி இருந்திருப்பாரு. எதுக்கு ஒரு வெளியூருக்காரன மேஜிக் நைட் ஆக்குறீங்க, இந்த கேப்டனுக்கு லூஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம விசார்ட் கிங்க திட்டி இருந்திருப்பானுங்க. அடுத்தது ஒன்ஸ் நம்ம விசார்ட் கிங் பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கேப்டன் யாமியா ப்ரொமோட் பண்ணியிருந்திருப்பாரு பிளாக் புல்ஸுக்கு. அதுக்குமே எதுக்கு ஒரு வெளியூருக்காரனை இப்படி கேப்டனா ப்ரொமோட் பண்றீங்க, இந்த விசார்ட் கிங்க்கு லூஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி திட்டி இருந்திருப்பானுங்க. உன் மேல நான் வச்ச நம்பிக்கை அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் தவறு கிடையாதுன்னு ஒவ்வொரு தடவையுமே நீ எனக்கு அதை ப்ரூவ் பண்ணி காட்டிட்டே இருக்கிறங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி நம்ம யாமியா பாராட்ட. நீ தானப்பா அடிக்கடி சொல்லுவ ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்றதுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு வழிகள் இருக்கும், அந்த வழியில போனாலே அந்த மிஷனை அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும்னு. அதுதான் நானும் பண்ணினேன், நீ என் வழி மேல நம்பிக்கை வச்சிருந்த, அதை நான் ப்ரூவ் பண்ணேன். எப்படி நீ என் பாதை மேல என்னோட ஸ்டைல்ல நம்பிக்கை வச்சிருந்தியோ அதே மாதிரி நான் என்னோட ஸ்குவாட்ல இருக்கிற ஆளுங்களோட சண்டை போடுற திறமை, அவங்களுக்கு பர்சனலா யூனிக்கா இருக்கிற அவங்களோட தனிப்பட்ட முயற்சி மேல எனக்கு நம்பிக்கை இருந்தது, அதை அவங்களும் காப்பாத்தி இருந்திருக்காங்கன்னு சொல்லுவான். அடுத்தது விசார்ட் கிங் நம்ம ஆஸ்தாவையும் பார்த்துட்டு, பரவாயில்லடா ஆஸ்தா, சீக்கிரம் விசார்ட் கிங் ஆகிறதுக்கு அடுத்த ஒரு பாதை நீ எடுத்து வச்சிருந்திருக்க போலேன்னு பாராட்ட, ஆஸ்தாவும் அதை ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிட்டு, தலை எனக்கு நீங்க கோச்சுக்கல அப்படின்னா ஆட்டோகிராஃப் போட்டு தர முடியுமா கேட்பானா. ஆனா இதை கேட்ட யாமி காண்டாயிட்டு, இவ்வளவு நாளா நான் கூட இருக்கிறேன், ஏன் ஆட்டோகிராஃப் வாங்காம எங்க போய் அவன்கிட்ட வாங்கிட்டு இருக்கிற, இந்த மூஞ்சில போட்டு விட்டா அப்படிங்கிற மாதிரி பெண் எடுத்து வருவாரா. ஆனா அப்போ அவசரமா அந்த மார்க்ஸ் இருக்கிறான்ல, அவன் நம்ம விசார்ட் கிங்க கான்டாக்ட் பண்ணுவான். என்ன மேட்டர்னு பார்த்தா, இப்போ இவங்க இருக்கிறது கிளவர் கிங்டம், இவங்களுக்கு பக்கத்து நாடு டைமண்ட் கிங்டம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கிங்டம், இந்த 2 நாட்டோட பார்டர்ல ஒரு பர்டிகுலர் ஊர் ஒன்று இருக்காம, அது நம்ம கிளவர் கிங்டம் சேர்ந்தது. அந்த ஒரு ஊரை டேக் ஓவர் பண்றதுக்காக டைமண்ட் கிங்டம்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய படையே அனுப்பிச்சுட்டு இருந்திருக்காங்களா. அதுல ரொம்ப முக்கியமா 8 ஷைனிங் ஜெனரல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன்ஸ்ல எப்படி இங்க இருக்கிறாங்க, அதே மாதிரி அவங்க ஊர்ல ஒரு 8 ஜெனரல்ஸ் இருப்பாங்க.
அதுல முக்கியமா இருக்கிற ஒரு 3 புலிகளை சண்டைக்காக இறக்கி விட்டுருந்துருக்காங்களா. அந்த பர்டிகுலர் வில்லேஜ்ல இருக்கிற மேஜிக் நைட்ஸுமே அந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக முதல்ல ஒரு பேரியரை கிரியேட் பண்ணிட்டு ஒன்னா சேர்ந்து அங்க இருக்கிற ஜெனரல்ஸை அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அவனுக்கு மேலாம் பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனும் ஏற்படல. இந்த மாதிரிலாம் அட்டாக் பண்ணா எப்படா எதிரிகிட்ட ஜெயிக்கிறது, ஏதோ நாங்க சொல்லி கொடுக்குறோம் பாருன்னு ஏதோ லைட்னிங் அட்டாக்லாம் பயன்படுத்துறானுங்க. லேண்ட்ல இருந்து அட்டாக் பண்றது, ஏர்ல இருந்து அட்டாக் பண்றதுன்னு சொல்லி அங்க டிஃபென்ஸுக்கு இருந்த எல்லா மேஜிக் நைட்டையும் அச்சு தம்சம் பண்ணிட்டாங்களா. இதை நம்ம ஹீரோஸும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஆஹா என்ன பண்றதுன்னு யோசிக்க அப்ப திடீர்னு அந்த மார்க்ஸோட முகத்துல ஒரு பொலிவு வரும். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல கோல்டன் டான் ஸ்குவாட சேர்ந்தவங்க இறங்கி இருந்திருப்பாங்க சண்டை போடுறதுக்காக. ஆஹா யூனோ பையன் சண்டை போட போறான்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆஸ்தா பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆஹா என் இளவரசருங்கிற மாதிரி சார்மி யூனோவை பார்த்தனே பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த அட்டாக் பண்ண வந்த ஜெனரல்ஸ்ல ஒருத்தனும் போய் புள்ள பூச்சிங்களை அனுப்பி விட்டு இருந்திருக்கானுங்க. ஒரு கேப்டன் கூட இல்ல அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா ஹோல் பேக்கே பண்ணாம அட்டாக் பண்ண வரும்போது அவனை எதிர்க்கிறதுக்காக நம்ம யூனோ பையன் தான் போறான். நின்னவன் அவனுக்கு எதிரில் இருக்கிற அந்த ஜெனரலுக்கு பயங்கரமான டேமேஜஸ் ஏற்படுத்துறான். என்னை எதிர்த்தா இதுதான்டா நிலமங்கிற மாதிரி யூனோ சீனா டைலாக் பேசினா அவன் கூட இருக்கிற அந்த வின் ஸ்பிரிட் அவனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருது. சோ யூனோ ஒரு ரிசர்வ் டைப் பெருசா யார்ட்டையும் வச்சுக்க மாட்டான். அந்த ஏரியல் ஸ்பிரிட் என்னன்னா பயங்கரமா பேசிக்கிட்டே இருக்கும் போல. அதனாலே யூனோக்கும் அந்த ஸ்பிரிட்டுக்கு எப்ப பார்த்தாலும் வாய்க்கா தகராறுல இருக்க அந்த ஸ்பிரிட் தான் அது வாட்டு கத்திக்கிட்டு இருக்கும். யூனோ சூப்பரா சண்டை போடுறான்ப்பா அப்படின்னு சார்மிக்கு ஹாப்பியா இருக்கேன். ஈவன் நம்ம விசார்ட் கிங்கும் பயங்கர ஹாப்பி ஆவாரு. எப்பா என்னமா பவர் யூஸ் பண்றாரு. ரொம்ப முக்கியமா அந்த வின் ஸ்பிரிட் அதை நானும் போய் மீட் பண்ணி ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி எக்ஸைட் ஆயிட்டு இருப்பாரு. கோல்டன் டான சேர்ந்தவங்க மத்தவங்களுமே வந்து அந்த சண்டையில அவங்களோட பங்கை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. சரி இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது நல்லது கிடையாது, போய் சட்டு புட்டுன்னு இந்த சண்டையை முடிச்சு வைக்கலான்னு நம்ம கேப்டன் யாமி நான் களத்துல இறங்குறேன்னு சொன்னதுக்கு விசார்ட் கிங் அதுக்குள்ள எதுக்குப்பா இப்பதான் ஆல்ரெடி ஒரு பெரிய மிஷனை முடிச்சுட்டு வந்தே அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, எனக்கு வேற ஒரு விஷயத்த பத்தியும் லைட்டா சந்தேகம் ஒண்ணு இருக்குதுன்னு நம்ம கோல்டன் டானோட கேப்டன் அண்ணன் அந்த வில்லியம் இருக்கிறான்ல அவனை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க ஆஸ்தாவும் நானும் வரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க உனக்கு கை அடிபட்டு இருந்திருக்கு, இல்ல நீ வேணான்னு சொல்லிடுவாரா. இல்ல நானும் வரேன் நான் அடம் பிடிச்சிட்டே இருக்கும்போது சார்மி தான் கமான் குட்டி பையன் நீ வேண்டாம் ஓரமான இல்ல நான் உன்னோட சீனியர் அதனால நான் போறேன்னு சொல்லும் போது நம்ம யாமிக்கே ஆச்சரியம். நீ எல்லாம் இந்த மாதிரியான மிஷனை கம்ப்ளீட் பண்றதுக்காக வம்படியா கூப்பிட்டாலும் வாலண்டியர் பண்ணாத ஒரு ஆளாச்சு, ஏன் இப்போ வர அப்படின்னு கொஞ்சம் சந்தேகம் இருக்கும். இருந்தாலும் வரேனா வா அப்படின்னு கூப்பிட்டுக்க அவளுக்கு என்னன்னா போய் நம்ம யூனோவை பார்க்கலாம் அப்படிங்கிற சந்தோஷம். அங்க பேட்டில் ஃபீல்ட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஃபின்ராலோட தம்பி இருக்கிறான்ல அவன் தான் கோல்டன் டானோட வைஸ் கேப்டன். கோல்டன் டானோட கேப்டன் ஆன அந்த வில்லியம் கிட்ட பரவாயில்ல அந்த யூனோங்கிற பையன் என்ன இங்க சேர்ந்து இன்னும் ஒரு வருஷம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளேயே பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கானே அப்படின்னு பாராட்டும் போது அதுக்கு வில்லியமும் ஆமா யூனோ ஆக்சுவலி இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கிறான், எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்கா மாறிடுவான், ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இடத்துல அத்துமீறி ஒருத்தன் கால் வைக்கிறானா அவனுக்கு என்ன நடக்குங்கிறத காட்ட வேண்டாமன்னு அவன் பவரை யூஸ் பண்ண போக அங்கேயே இந்த ஒரு எபிசோடையே முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ் மறுபடியும் ஒரு சொல்றேன், அடுத்த எபிசோட் செகண்ட் சேனல்ல வரும் அனிலன் சாகா 2 அதுல செக் பண்ணுங்க நாளைக்கு வந்துடும். ஸோ தேங்க்யூ.